கூலி திரைப்படம் இந்த வாரம் ஓடிடியில் வெளியாக இருக்கு. இதைத் தொடர்ந்து கூலி திரைப்படம் ஒட்டுமொத்தமாக எவ்வளவு வசூல் செய்திருக்கின்ற குறித்த தகவலும் தற்போது கிடைத்திருக்கு. தமிழ்நாடு, இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலுமே கூலி எவ்வளவு வசூல் வைத்திருக்குது அப்படின்றத தனித்தனியாக எவ்வளவு வசூலித்திருக்குது அப்படின்ற தகவல்களும் தற்பொழுது வெளியாகியும் இருக்கு. கடந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியான இந்த திரைப்படம் ரஜினி ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்து போயிருக்கு. ரஜினி ரசிகர்கள் இந்த படம் நன்றாக இருக்கிறதாகவும், ஆனால் மற்ற ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இந்த படம் சுமாராக இருக்குது, ஒரு முறை பார்க்கலாம்னு இருக்கு. வேறொரு தரப்பினர் கூலி திரைப்படத்தை நன்றாக தாக்கிட்டு வராங்க. ஆனால் இத்தனை நெகட்டிவ் விமர்சனங்கள் இவ்வளோதான் கொடுத்து இந்த படத்தை தாக்கிட்டு வந்தாலும் அத்தனை நெகட்டிவ் விமர்சனங்களையும் நொறுக்கி இந்த திரைப்படம் வசூல் சாதனை படுத்திட்டு வருது. அதன்படி முதல் நாள் பார்த்தீங்கன்னா 151 கோடி வசூலித்து முதல் நாள் அதிக அளவுக்கு வசூல் செய்த திரைப்படம் என்ற பெருமையும் இந்த திரைப்படம் பெற்றது. அதன் பிறகு 4 நாட்களில் 404 கோடி வசூலித்து மற்றொரு சாதனையும் படுத்தது. இது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் குறிப்பிட்ட நாடுகளில் அதிக வசூலித்த திரைப்படம் இதுதான் சாதனைகளையும் தொடர்ந்து படுத்திட்டு வந்தது. இப்படி அடுத்தடுத்து தொடர்ந்து சாதனைகளையும் படுத்திட்டு வந்தது வசூலில் இந்த திரைப்படம். தற்போது வரைக்கும் அதாவது கூலி திரைப்படம் வெளியாகி 24 நாட்களுக்கு மேலாகுது. தற்போது வரைக்கும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 550 கோடியிலிருந்து 580 கோடி வரைக்கும் வசூலித்திருப்பதாக தகவல்களும் வெளியாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மட்டுமே இந்த திரைப்படம் தற்போது வரைக்கும் 400 கோடிக்கு மேலே வசூலித்திருக்கு. அதேபோல் அயல்நாடுகளில் இந்த திரைப்படம் 150லிருந்து 180 கோடி வரைக்கும் ஒட்டுமொத்தமாக இந்த திரைப்படம் 550லிருந்து 580 கோடி வரைக்கும் வசூலித்திருப்பதாக தகவல்களும் வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த திரைப்படம் 180லிருந்து 200 கோடி வரைக்கும் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் வசூலித்திருப்பதாக தகவல்களும் வெளிவந்திருக்கு. இப்படி என்னதான் இந்த திரைப்படத்துக்கு நெகட்டிவ் விமர்சனங்களை ஒரு தரப்பினர் கொடுத்துட்டு வந்தாலும் அதையெல்லாம் பொய்யாக்கி படத்துக்கு மீது இந்த எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்த காரணத்தினால இது எல்லாமே பொய்யாக்கி இருக்கு. ரசிகர்கள் எதிர்பார்ப்பு பொய்யாக்கி இருந்தாலும் வசூல் ரீதியாக நல்ல வசூலியை கடந்திருக்கு இந்த திரைப்படம். மேலும் தமிழ் சினிமா தொடர்பான இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்காக தமிழ் சினிமா வீடியோ சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.